ஹலோ உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங். வாங்க, இன்றைக்கி காலையில் இப்படி தான் என்னுடைய ரொட்டீன் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சோடனே வெண்பூசணின்னு சொல்லுவோம் இல்லையா, தடியங்கான்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில், வெண்பூசணின்னு சொல்லுவாங்க. அதை ஒன்லி அது மட்டும் போட்டு சீனி மட்டும் போட்டு இன்றைக்கி ஜூஸ் அடித்து குடிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு உப்பு போட்டு குடிக்கிறதுக்கு இன்றைக்கி தோணலை. அதனால் சரி சீனி மட்டும் போட்டு நல்ல இனிப்பாக குடிச்சாச்சு. நல்லாயிருக்கும், ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்து. பட் எனக்கு அதிகமாக எடுத்துக்கக்கூடாது, அதனால் எப்போமாவது ஒரு வாட்டி இந்த மாதிரி குடிச்சிக்குவேன். அதுதான் காலையில் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி உப்புமாங்க. உப்புமா ரொம்ப தப்புமா அப்படிங்கிறவங்க மைண்ட் வைஸ் எனக்கு கேட்குது. எங்கள் வீட்டில் இந்த உணவு எங்கள் அம்மாலேருந்து தங்கச்சி பசங்கள்லேருந்து எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா போட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளித்து ரவையை வறுத்து உப்புமா செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் மதரசாவுக்கு பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக ஏதாவது கொடுத்துடணுமேன்னு சொல்லிவிட்டு அதில் கொஞ்சம் ரவையை எடுத்து இன்றைக்கி கேசரி, சரிங்களா, இன்றைக்கி இனிப்பாகவும் ஒரு கேசரி செஞ்சேன். பட் எனக்கு கேசரி ரொம்ப செய்ய அந்தளவுக்கு தெரியாது. ஏன்னா எண்ணெய் தண்ணி அளவுலாம் நெய் தண்ணி அளவுலாம் கம்மியாக வச்சுருவேன். அது ஒரு மாதிரி வரட்டி மாதிரி வந்துடும். அதனால் கம்மியாக தான் செய்வேன். அப்போ தான் கேசரி எனக்கு கேசரி பதத்தில் வரும். அதனால் இன்றைக்கி கம்மியாக கேசரி செஞ்சாச்சுங்க. இது தாங்க எங்கள் வீட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. சுட சுட உப்புமா அண்ட் அதுக்கு கடலை சட்னி, தாளிக்காத ஒரு கடலை சட்னி, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கேசரி. அது போய் என் பசங்களுக்கும் செஞ்சுருக்கேன், நானும் சாப்பிட்றேன். மகளுக்கு மதர்சாவுக்கு டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணியாச்சுங்க. இது தாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு டிஃபன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.